தமிழகத்தில் பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துவிட்டு திமுக திமிரில் உள்ளதாகவும், பெண்கள் திமிரி எழுந்து இந்த ஆட்சியை அகற்ற உள்ளனர் எனவும் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையால் தமிழகம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசைக்கு சுப்பையா, நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசராஜா, அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் இசைக்குமுத்து உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்புரையாற்றிய தமிழிசை சவுந்தரராஜன் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விளாத்திக்குளம் சம்பவத்தில் குற்றவாளி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும், காவல்துறை அதிகாரிகள் போராட்டம் நடத்திய மக்களிடம் கிண்டல் கேலி பேசியுள்ளனர் எனவும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் அது குறித்து கவலைப்படாமல் முதலமைச்சர் ரீல் செய்து கொண்டிருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாம தமிழ்நாட்டோட அடிப்படை தன்மை என்னன்னா, அங்க பெண்கள் என்னன்னா, அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அம்மா நீங்க ஒரு குழந்தை செத்து கிடக்குது, அத பாருங்க. நான் சொல்றேன், ஒரு குழந்தை செத்து கிடக்குது, அந்த குழந்தைய பாக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு பெண்ணா இருந்து அதை பார்க்கலனா, இங்க அதனால்தான் அவங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறேன், அவங்க மட்டும் 5,000 கொடுக்கல. மரியாதைக்குரிய ரங்கசாமி அண்ணன் அவர்கள் புதுச்சேரியில 5,000 ரூபாய் நாங்க கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, யாரோட பணம்? உங்கள்கிட்ட சுருட்டின பணம். இன்னும் சொல்கிறேன் மகளிர்களே, நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டு குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு வேலை கேட்கிறாங்களே, 3 லட்சம் கோடி இந்த முத்ரா